அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஆர்பியோட பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் அடுத்தடுத்து 2026 நோட்டிஃபிகேஷன்ஸில் வருமா, மேலும் பார்த்திங்கன்னா சென்ற ஆண்டு நடைபெற்ற 2025 நடைபெற்ற பிஜிடிஆர்பியோட போஸ்டிங்ஸ் செகண்ட் ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வருமா அப்படின்றதுக்கான ஒரு தெளிவான விளக்கம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வெரி இம்பார்ட்டண்டான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் டிகிரி முடிச்சிருக்க அனைவருக்குமே பார்த்திங்கன்னா இந்த பிஜிடிஆர்பி அப்படின்றது ஒரு பெரும் கனவு. அதுவும் ஸ்கேல் 1ல் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான போஸ்டிங் இந்த பிஜிடிஆர்பி லெவல். 2025 பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா நிறைய மாணவர்கள், நிறைய ஆசிரியர் பெருமக்கள் அதில் தகுதி தமிழ் தேர்வை கிராஸ் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க மேஜருக்கு அதிகமான இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு தமிழ் தகுதி தேர்வு அவங்க அந்த தேர்ச்சி விகிதத்தை அடையலை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய தமிழ் கொஸ்டின்ஸ்க்கான புரிதல் இல்லை. அதிவீரர் அமர் கொஸ்டின் ஆன்சராக இருக்கட்டும், கொற்கையோட அரசரான அந்த அதிவீரர் அமர் பாண்டியர், இளவேநீர் காலம், மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான், அப்புறம் தொல்காப்பியம் தொடர்பாக கேள்விகள் வந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்வில் 10ஆம் வகுப்பு புதிய தமிழ் பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய லைன் பை லைன் கொஸ்டின்ஸை தான் அவங்க தெளிவாக நமக்கு கேட்டிருந்தாங்க பிஜிடிஆர்பியில் தமிழ் தகுதி தேர்வில். அப்போ இந்த வருஷம் 2026 பிஜிடிஆர்பி வந்தால் நம்மளுடைய தமிழ் தகுதி தேர்வுக்கு 9th 10th புதிய தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பாடத்தையும் லைன் பை லைன் நம்ம தெளிவாக படித்தாவே அந்த கேள்விக்கு நம்ம ஈஸியாக விளையடிச்சிடலாம். மேலும் பார்த்திங்கன்னா பல மாணவர்கள் இந்த தடவை ஆசிரியர் பெருமக்கள் நம்மகிட்ட சொன்னது பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட் வருமா அப்படின்னு. பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா போன நோட்டிஃபிகேஷன்ஸில் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1 இன் ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி ஸ்கூல் சர்வீஸ் 2025. இந்த நோட்டிஃபிகேஷன்ஸில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1996 காலி பணியிடங்கள், 1996 காலி பணியிடங்கள். போஸ்ட் கோடு பார்த்திங்கன்னா 25 பிஜிஏ. அவங்களோட ரெஜிஸ்டர் நம்பர்ஸ் எல்லாமே இந்த 25 பிஜிஏல தான் ஆரம்பிக்கும். சர்வீஸ் தமிழ்நாடு ஹையர் செகண்டரி எஜுகேஷனல் சர்வீஸ் தான். இதில் செகண்ட் லிஸ்ட்டு வருமா அப்படின்னா, இந்த 1996 ஆசிரியர் பெருமக்களுக்கு அனைவருமே பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். மேலும் பார்த்திங்கன்னா இதற்கு 1:2 ரேஷியோவில் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாமே முடித்து பல ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதாவது என்னென்னா சிவி வரைக்கும் போயிட்டாங்க. போதுமான காலி பணியிடங்கள் இல்லாத காரணத்தினால அவங்களால பணி நியமன ஆணை பெற முடியல. அப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா செகண்ட் லிஸ்ட்டு கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு வரத்தான் போகுது. இந்த ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு காரணம் என்ன அப்படின்னா, லுக்லைக் இப்போ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் டிஆர்பியிலேருந்து ஸ்கூல் எஜுகேஷன்ஸ் இல்லாமல் காலேஜ் எஜுகேஷனுக்கு அப்டேட் பண்ணியிருந்தாங்க. காலேஜ் எஜுகேஷனோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு போஸ்டிங்ஸ்க்கான 2708 காலி பணியிடங்களுக்கான தேர்வு நடந்தது. அது 27/12/2025 நடைபெற்றது. அப்போ ஆல்ரெடி இந்த பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அந்த காலேஜ் டிஆர்பி எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக கிளியர் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒவ்வொரு காலி பணியிடத்திற்கான வாய்ப்புகள் நமக்கு கண்டிப்பாக இன்னும் ஒரு 100 நபருக்காவது கிடைக்க 100% வாய்ப்பு இருக்குது. காமர்ஸாக இருக்கட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருக்கட்டும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஃபிசிக்கல் எஜுகேஷனாக இருக்கட்டும், எந்த துறை இருந்தாலும் பார்த்திங்கன்னா கட்டாயம் காலி பணியிடம் இந்த இடம் வரத்தான் போகுது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு இன்னும் முக்கியமான 61 துறைகள் மொத்தம் இருக்குது. அதில் 5 துறைகளுக்கு மட்டும்தான் பணி நியமன ஆணை கொடுத்துருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய துறைக்கு இன்னும் அவங்க பார்த்திங்கன்னா சிவி லிஸ்ட்டும் கொடுக்கல, இன்னும் இன்டர்வியூ நடத்தலை. ஸோ இதற்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் பல பேர் இதில் செலக்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ப்ளீஸ் வெயிட். கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு பொறுமைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு 100% வர வாய்ப்பு இருக்குது. மேலும் பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொரு சப்ஜெக்ட் ஓரியன்டும் சிலபஸ் படி 10 யூனிட்டு மொத்தம் 150 கேள்விகள் கேட்கப்படும். இந்த 150 மதிப்பெண்களுக்கு சென்ற வருடம் 100 மதிப்பெண்ணுக்கு மேல் எடுத்த அனைவருக்குமே வேலை கிடச்சிச்சு. 90க்கு மேல் எடுத்த ஒரு சில துறைகளுக்கு வேலை கிடச்சிருக்கு. இதில் போன இடம் பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸு, கம்ப்யூட்டர் சயின்ஸு இதுக்கெலாம் அதிகமான ஸ்கோப் இருக்குன்னு நினச்சி படித்தாங்க. பட் ஆனால் காலி பணியோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கனால அதிகபட்ச மாணவர்கள் சிவி முடிச்சுட்டு காலி பணியிடங்களுக்கு கம்மியாக இருக்கிறனால அவங்களால அந்த பணி நியமன ஆணையை பெற முடியாமல் போச்சு. தற்சமயம் பார்த்திங்கன்னா அந்த பணி நியமன ஆணை கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னென்னா,
இந்த காலேஜ் டிஆர்பியோட ரிசல்ட் வெளிவந்த உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து அடுத்த ஒரு ப்ரொஃபஷனல் லிஸ்ட் வந்து கண்டிப்பாக வெளிவரும். எப்படி வந்து எஸ்ஜிடி எக்ஸாம்ஸ்க்கு 2-3 தடவை அவங்க ப்ரொஃபஷனல் லிஸ்ட்டு ரிசர்வ் லிஸ்ட்லாம் வெளியிட்டிருந்தாங்க, அது மாதிரி உங்களுக்கு பிஜிடிஆர்பி ஓரியன்டாக இன்னொரு லிஸ்ட்டு வெளியே வர வாய்ப்பு இருக்குது. நன்றி.